உண்மை பேசினாலும் உண்மை பேசுகிறவனுக்கு தானே இப்போ எதிர்ப்பு அதிகமாக இருக்குது. எதிர்ப்புன்னா அது அளவு ரகசியமாக இருக்கிறதுனால கிடையாது. 100% செக்ரட்டரியாக இருப்பேன். நான் உங்களை தான் வந்து செக் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு தெரியாது நான் உங்களை பண்ணியிருக்கேன்ட்டு. அந்த லெவலுக்கு மைன்யூட்டாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறேன் சார். பிளானிங் அண்ட் ஆக்ஷன் இருக்க அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணால் உங்கள்கிட்ட நியூஸ் எடுக்கலாம், அந்த இதுக்கு உட்காந்து பிளான் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் அந்த அவர் மட்டும் வருவார், நான் வரமாட்டேன். சசிகலா நடராஜன் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் அடிக்கடி நான் கூப்பிடுவார், பேசுவேன். அவரை பற்றி கண்காணிக்க சொல்லி சொன்னது யாருன்னா, அப்போ இருந்த ஐஜி, இன்டெலிஜென்ஸ் ஐஜி இருந்தார் இல்லையா, அவர் வந்து நடராஜனை செக் பண்ண சொல்லி ஜெயலலிதா சொல்லி என்னை கேட்பார். அப்போ நான் வேறு விஷயமா நடராஜன் பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போயிருக்கேன். பெசன் நகர் வீட்டில் இருக்கார். மாடியில் போய் அவர் ரூமில் அவரோட உட்காந்து நிறைய நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வெளியே வருவேன். நான் போய் என் காரில் நானும் ஒரு டிஎஸ்பி ஒருத்தர் 2 பேருமே காரில் உட்காந்து கிளம்ப போகிறப்ப அண்ணன் கூப்பிட்றாங்க. உடனே வாங்க, இளங்கோவில் ஒரு பையன் ஓடி வந்து என்னை கூப்பிட்டான். போய் கீழே உட்கார்றேன். என்ன சார் நீங்கள் அவர் ஏதோ அவரை பேசுனதெல்லாம் வாட்ச் பண்ணி எடுத்துட்டிங்களாமே அப்படின்னு அவர் சந்தேகப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. கோவம் வந்துருச்சு எனக்கு. பார்க்குறேன், சொல்லுங்க வந்திருக்கேன்னு சொல்லுங்கள் போங்க. கொஞ்சம் நேரத்தில் தான் தகவல் வருது, இல்லை அவங்கள போய் சொல்லுங்கன்ட்டாங்க. சொன்னேன். அப்போ தான் நடராஜன் சொல்லுங்கள், அவர்கிட்ட வந்து தான் நான் அவர் நியூஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. என் இடத்துல உட்காந்துக்கிட்டே அவர் எடுக்கிறதுக்கு எனக்கு முடியும். இவர்கிட்ட வந்து உட்காந்து நான் இவர்கிட்ட பாஸ் பண்ணி இருக்கிற அளவுக்கு ஃபூல் நான் கிடையாது. அண்ணன்ட்ட பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். இறந்துட்டார், அவர்கிட்ட பெருமை. ஆனால் நல்ல மனுஷன், எனக்கு எல்லா ஹெல்ப்பும் எப்போ வேணாலும் பண்ணிக்கிட்டு இருப்பார். நிறைய பேருக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. நான் அனுப்பிச்சி வச்சேன்னா வேலை கொடுப்பார். அவர் நல்ல செல்வாக்கோடு இருந்தார். அவர் அறிமுகப்படுத்துனது தான் எனக்கு சசிகலாவையும் சரி ஜெயலலிதாவும் சரி அறிமுகப்படுத்தினார். பக்கத்து வீட்டுக்கு வருவாங்க மேடம். அப்போ நானும் என் வீட்டு நான் 34 பீமன கார்டன், அவர் 33 பீமன கார்டன். 2 பேரும் பக்கத்து வீடு. வைத்து வழியில் கஞ்சி வச்சு கொடுக்குறது எங்கள் அம்மா நடராஜனுக்கு. அவர் தம்பி பழனிவேல் என்னோட படித்தவர். ஸ்கூல்லேருந்தே செயின்ட் ஆண்டனி ஸ்கூல்லேருந்தே காலேஜ் வரைக்கும் ஒன்றா படித்தோம். திடீர்னு பழனிவேல் வந்து அவர் வீட்டுக்கு வருவாப்பில், பக்கத்து வீட்டுக்கு. ஏய் என்னப்பா நீ வர்ற அப்படின்னுவேன். எங்கள் அண்ணன் தானே. ஓ அப்படி தெரியும் பாப்பா. அப்படியெல்லாம் எங்கள் ஒரு நட்பு. ஏன்னா நான் மாரியம்மன் கோயிலில் அவர் விழாரு, தொடர்புகளில் உண்டு. ஆனாலும் அந்த அம்மாவும் இது வரைக்கும் ஜாஸ்தி தொடர்பு இல்லாமல் இருக்குது. காரணம் அவங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்ட பயம்.